நம்ம எல்லாருமே ஆப்ஷன் பையிங் பண்ணும்போது முக்கியமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா, நம்ம பொசிஷன் வந்து எடுப்போம். அதாவது ஒரு கால் ஆப்ஷனோ, ஒரு புட் ஆப்ஷனோ பை பண்ணிருவோம். பை பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுருவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா, அது வந்து நம்ம டார்கெட் பிரைஸ் பக்கம் போகும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு யோசிப்போம். நம்ம இந்த ஸ்டாப் லாஸ கேன்சல் பண்ணிட்டு நம்மளோட பொசிஷன வந்து எக்ஸிட் பண்ணிரலாம்னு யோசிப்போம். ஆனா, இத பண்ணி முடிக்கிறக்குள்ள ஒண்ணு மார்க்கெட் என்ன ஆயிரும்னா, அந்த பிரைஸ விட்டு ரொம்ப அதிகமா கீழ வந்துரும். ஸோ இந்த மாரி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மனால அத வந்து எக்ஸிட் பண்ணவும் முடியாது. ஏன்னா, நம்மளோட டார்கெட் பிரைஸ் இன்னும் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு திருப்பி நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இதனாலயும் லாஸ் வந்து அக்கர் ஆகும். ஆனா, இப்ப இதுக்காக வந்து நம்ம டார்கெட்ட போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் போடாம உட்கார முடியாது. கரெக்ட்டுங்களா? ஏன்னா, அது வந்து இன்னுமே பெரிய ரிஸ்க்ல கொண்டு போய் நம்ம விட்டுரும். ஆனா, இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆப்ஷன் பையிங்க்கு ஒரு பொசிஷன் வந்து ஓப்பன் பண்ண போறோம். அதுக்கு சீம்லெஸ்ஸா, சிம்பிளா வந்து டார்கெட்டையும், ஸ்டாப் லாஸையும் நம்ம எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இன் டெப்த்தா இதில வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம தன் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, இப்பவுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தன் சார்ட்ஸ்ல வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில வந்து இந்த சைட்ல வந்து பாருங்க, நிஃப்டிக்கான சார்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வச்சிருக்கேன் 5 மினிட்ஸ் சார்ட்டு. ஸோ இந்த சைடு வந்து ஒரு ஆப்ஷனுக்கான சார்ட் வந்து வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இதில நம்ம வந்து ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா, நம்ம வந்து பை பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஒரு ஆப்ஷன் பை பண்றோம்னு வச்சுக்கலாமே. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு இந்த இடத்துல வந்து நான் ஜஸ்ட் வந்துட்டு பிளஸ் குடுக்குறேன். ஸோ பிளஸ் குடுத்து நான் இந்த ஆர்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில வந்துட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து பை லிமிட் வந்து குடுக்கலாம். அதர்வைஸ் நான் என்ன பண்ண முடியும்னா, இந்த இடத்துல பை மார்க்கெட் குடுத்து, நான் ஜஸ்ட் ஒரு பை வந்து குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆயிரும், இப்ப இந்த இடத்துல வந்து பை வந்து பிளேஸ் ஆயிரும். ஓகே. இப்போ பை வந்து பிளேஸ் ஆயிருச்சு. பட் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டார்கெட்டும், ஸ்டாப் லாஸும் வந்து இப்ப நம்ம செட் பண்ணணும். ஸோ அது வந்து எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க ஜஸ்ட் வந்து உங்களோட கர்சர் வந்து இந்த பொசிஷனுக்கு பக்கத்துல கொண்டு போனீங்கன்னாவே, உங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னா, டிபிஎஸ்எல் அப்படிங்கிறது வந்து காட்டும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்படி வச்சுக்கலாமே. நான் வந்து இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப இதுக்கு வந்து எஸ்எல் வந்து நான் கீழ கொண்டு வந்தேன்னா, எனக்கு இது வந்து எந்த பிரைஸுக்கு நான் எஸ்எல் கொண்டு வரணும்னு நினைக்கிறேனோ, அந்த ரேஞ்ச் வரையும் கொண்டு வரும்போது, எனக்கு இந்த இடத்துல எனக்கு டோட்டலா எவ்வளோ ரிஸ்க்கு, எவ்வளோ ருப்பீஸு அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல காட்டும். இப்ப நான் மாடிஃபைன்னு குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல இப்ப என்னோட எஸ்எல் வந்து பிளேஸ் ஆயிரும். ஸோ இது வந்து பெர்ஃபெக்ட். இப்ப நெக்ஸ்ட் நம்ம டார்கெட் வந்து செட் பண்ணணும். ஸோ டார்கெட் செட் பண்றதுமே ரொம்ப சிம்பிள். டிபி அப்படின்னு ஒண்ணு இருக்கா? ஸோ இத வந்து டேக் ப்ராஃபிட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இத வந்து ஜஸ்ட் மேல டிராக் பண்ணி மேல இழுத்துட்டு போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்திலேயே வந்து என்ன தெரியும் அப்படின்னா, இப்போ அந்த பிரைஸுக்கு என்ன வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வரலாம் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. ஸோ இத நீங்க ஜஸ்ட் இங்க குடுத்தீங்க அப்படின்னா, இது வந்து கேட்கும். இது வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, நம்ம மாடிஃபை அப்படின்னு குடுத்துட்டோம் அப்படின்னம்னா, நமக்கு இந்த இடத்துல என்ன ஆயிரும், நமக்கான டார்கெட் வந்து செட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இதில வந்து ஸ்டாப் லாஸும், டார்கெட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் வந்து இதில வந்து செட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு. இப்போ இத வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டு, இப்போ நான் திருப்பி செட் பண்ணலாமா? அப்படிங்கிற டவுட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட டார்கெட்ட வந்து என்ன பண்றேன்னா, கேன்சல் ஆர்டர் அப்படிங்கிறத நான் குடுக்குறேன். ஸோ இப்போ இது வந்து எஸ் கேட்குது. இப்போ நான் அத வந்து எஸ் குடுத்துர்றேன். இப்போ எகைன் நான் வந்து இந்த டார்கெட் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணிக்கலாம்னா, எகைன் டிபி குடுத்து, நான் இந்த மாரி என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணி, நான் ஜஸ்ட் வந்துட்டு என்னோட டார்கெட்ட எகைன் நான் வந்து செட் பண்ண முடியும். இப்போ இதே இதுதான் ஸ்டாப் லாஸ்க்குமே. இப்போ நான் ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் கேன்சல் குடுக்குறேன். எஸ் குடுத்துட்டேன். இப்போ வந்து நான் எகைன் வந்து நான் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும்னு நினைச்சேன்னா, த சேம் கான்செப்ட் நீங்க எஸ்ல வந்து டிராக் பண்ணி கீழ கொண்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆயிக்கும் அப்படின்னா, எகைன் எஸ்எல் வந்து நீங்க செட் பண்ணலாம். இப்போ இது வந்து நம்ம சார்ட்ஸ்ல பார்த்துருக்கோம். ஆனா, இப்போ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் புக்ஸ்லயும் நீங்க பார்க்கலாம். அது எப்படின்னா, அக்கவுண்ட் மேனேஜர் அப்படிங்கிறத குடுத்தீங்கன்னா, இப்போ என்ன பொசிஷன் வந்து ஓப்பன்ல இருக்கு, அதில என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு அப்படிங்கிறது இங்க இருக்கும். அதே மாரி ஆர்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வொர்க்கிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ வொர்க்கிங்ல இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட டார்கெட்டும், ஸ்டாப் லாஸும். ஏன்னா, அதுதான் இப்ப இன்னும் பெண்டிங் ஆர்டரா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ, இப்ப இத வந்து நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இத வந்து கிளிக் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஆர்டர. இப்ப எனக்கு இங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஹைலைட் ஆகுது. தெரியுதுங்களா? இப்ப இதே இது வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா, இன்னொரு லிமிட் ஆர்டர், செல் ஆர்டர் இருக்கு. ஸோ, அத வந்து நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது, எனக்கு டார்கெட் ஆர்டர் வந்து ஹைலைட் ஆகுது. ஸோ, இதுதான் வந்து என்ன அப்படின்னா, நம்ம சார்ட்லயே வந்து ஆப்ஷன் பையிங் இதுக்கு அடுத்து நீங்க பண்றீங்க அப்படின்னா, சிம்பிளா வந்து நீங்க மார்க்கெட்ல வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா, என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துட்டு அதுக்கான டார்கெட்டையும், ஸ்டாப் லாஸையும் நீங்க சீம்லெஸ்ஸா இந்த மாரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு விஷயம். இப்ப இது வந்து என்னன்னா, தன் சார்ட்ஸ்குள்ள பார்த்திருக்கோம். இப்ப இதே இது வந்து நமக்கு தன் வெப்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப இதுக்கு வந்து நீங்க ஜஸ்ட் வந்துட்டு தன் வெப் வந்து குடுங்க. ஸோ இதுல வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்து குடுங்க. ஸோ இந்த ஆர்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டீட்டெயில்டா இருக்கும். அதாவது வந்து டார்கெட் வந்து நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கோம்.
அதே மாதிரி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கிற 2 ஆர்டர்ஸ். ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுத்திருக்கேன், அதுக்கு நான் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியுமா அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இதில் வந்து பார்த்துருக்கோம். பட் இப்போது இன்னும் 2 சினாரியோ இருக்குது. ஸோ அது என்னங்கிறத இன்னுமே இன்டெப்த்தாக பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கலாமே, இது வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் நம்ம வந்து மார்க்கெட்டில் என்ட்ரி எடுத்து அதுக்கு டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிட்டு திருப்பி நம்ம புதுசாகவும் வச்சுக்கலாம். ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் வந்து குவான்டிட்டிஸ் வந்து நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ நான் ஒரு லாட்டுக்கான டார்கெட் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் 2 லாட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டார்கெட் அதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து ஈஸியாக வந்து வைக்க முடியும். இப்போ இது வந்து ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால. ஸோ மேபி நம்ம இன்னொரு ஆப்ஷன் வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனில் வந்து இன்னும் 2 முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து இருக்கிறது என்ன அப்படின்னா, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு கீழே நம்ம லிமிட் ஆர்டர் போடுறோம், அதுக்கு ஒரு டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கிறோம். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக சார்ட்டில் தான். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ₹82 வந்து என்ன நடக்குதுன்னா ட்ரேட் நடக்குது. பட் எனக்கு வந்து என்னென்னா ₹64 வந்தால் தான் வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலான்னா, இந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்து, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒன்றா இருக்கும், அதாவது பை 65 நிஃப்டி அந்த பர்டிகுலர் ஆப்ஷன், தென் வந்து லிமிட் ப்ரைஸ். இப்போ நான் இதை வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து என்ன அப்படின்னா நான் பை கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, பை லிமிட் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கடுத்து என்ன அப்படின்னா, இங்கே இருந்து நான் டார்கெட்டும் என்னுடைய ஸ்டாப் லாஸும் நான் என்ன பண்ணிக்க முடியும்னா வச்சுக்க முடியும். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த இடத்துல டார்கெட் வச்சுருக்கோம், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். ஆனால் எப்போ வந்து நமக்கு இந்த பர்டிகுலர் பை லிமிட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போ தான் இந்த டார்கெட்டும் இந்த ஸ்டாப் லாஸும் நமக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஸோ இதுக்கான ஆர்டர்ஸுமே நீங்கள் வந்து அக்கௌண்ட் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல வந்து இருக்கும். ஆர்டர்ஸ் கொடுங்க, நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பை லிமிட் வந்து இருக்கும். அதே மாதிரி இன்ஆக்டிவ் அப்படிங்கிறதுல வந்து இதுக்கான டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் இருக்கும். இது எப்போ ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வரும் அப்படின்னா, எப்போ வந்து இது வந்து பை லிமிட் எக்ஸிக்யூட் ஆகுதோ மெயின் ஆர்டர், அப்போ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்துடும் இந்த டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும். இப்போ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நான் ஜஸ்ட்டு கேன்சல் ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக இந்த செட் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு கீழே நான் லிமிட் ஆர்டர் போட்டு அதுக்கு டார்கெட் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறது. இப்போ இதே இது இன்னொரு சினாரியோ வந்து எடுப்போம். அதாவது எப்படின்னா, நான் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு மேலே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் நான் வந்து செட் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி எடுத்துக்கலாம். அதாவது நான் ₹100 வந்து என்ட்ரி எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து ₹130 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டார்கெட்டும் ₹80 வந்து என் ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க, பை ட்ரிகர். இப்போ இதை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே வந்து நான் பை கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பை ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே வந்துச்சு அப்படின்னா இந்த பை ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இது எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அடுத்து எனக்கு டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் இங்கேருந்து டிபி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ உங்களோட டார்கெட் எந்த மாதிரி வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் உங்களோட ஐடென்டிஃபை பண்ணி என்ன லெவல்ஸில் வைக்கணுமோ அதை வந்து நீங்கள் வந்து மாடிஃபை அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடும். இப்போது என்ன நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. இப்போ ₹82 இருக்கிற மார்க்கெட் எப்போ ₹99 போய் இந்த பை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி, விச் மீன்ஸ் என்னென்னா பை ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த பர்டிகுலர் டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் இதை ஒவ்வொன்றாவும் கேன்சல் பண்ணலாம். இந்த மாதிரி எஸ் கொடுத்தும் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி கேன்சல் பண்ண முடியும். இல்லை நீங்கள் டோட்டலாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நீங்கள் கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். பட் இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு டவுட் என்னென்னா, இது ஒரு டைமே வந்து நம்மக்கிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்குது அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன செட்டிங்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் செட்டிங்ஸ்னே ஒன்று இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு வந்து கொடுங்க. ஸோ இதில் வந்து இன்ஸ்டன்ட் ஆர்டர் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட்டு கொடுத்து அப்ளை டு ஆல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ என்ன நடக்கும்னு பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சேம், இப்போ நான் ₹84 இது ட்ரேட் நடக்குது, நான் ஒரு ₹70 லிமிட் ஆர்டர் போடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே ப்ளஸ் கொடுக்குறேன், இந்த இடத்துல லிமிட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக
கன்ஃபர்மேஷனே கேட்காம எனக்கு லிமிட் ஆர்டர் வந்து என்ன ஆயிடுச்சு, ப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் டார்கெட் வந்து செட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கிறேன், டார்கெட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் சார்ட்டில் எண்டு டு எண்டு, அதாவது வந்து ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறமும் நீங்கள் டார்கெட் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும். இல்லை நீங்கள் வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே லிமிட்ஸில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போதுமே டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து வைக்க முடியும். இதை நீங்கள் மாடிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி டார்கெட்டையோ ஸ்டாப் லாஸையோ நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பியுமே நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் செட் பண்ணவும் முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒன்ஸ் வந்து டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ வந்து அதுவாக ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற ஆர்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இல்லை எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட டார்கெட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அது வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஒருவேளை நீங்களாம் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் பேலன்ஸ் ஏதாவது ஆர்டர்ஸ் பெண்டிங் இருக்கா சார்ட்ஸில் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து தன் ஆர்டர்ஸ்லையுமே நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துலையுமே ஆக்டிவ் அப்படின்னு எது இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ஆர்டர்ஸ்க்கு வந்து வரலாம். ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற ஆர்டர். ஸோ இப்போ இது வந்து என்னென்னா ஆல்ரெடி வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ இந்த ஆர்டரை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படின்னு நான் க்ளோஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஈஸியாக என்ன பண்ணலாம், நீங்கள் கேன்சல் பண்ண முடியும். அதர்வைஸ் என்ன பண்ணலாம்னா ஒருவேளை என்னோட ஸ்டாப் லாஸை நீங்கள் கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும்னா என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் பொசிஷன் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிரும். இதுக்கான டார்கெட்டுமே வந்து கேன்சல் ஆயிரும். ஏன்னா இப்போ இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து டார்கெட் வந்து கேன்சல் ஆகும். இன்கேஸ் நமக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆகும். ஸோ கொஞ்சம் இது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஆப்ஷன் பையிங்க்கு வந்து பார்த்துருக்கோம். இது ஏன் ஆப்ஷன் பையிங்க்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதர்வைஸ் வந்து நம்ம அதிகமாக மார்ஜின் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சூப்பர் ஆர்டர்ஸ் இதில் வந்து நம்ம சார்ட்லேயே நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுனா நமக்கு ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் ஈஸியாக வந்து வச்சுக்க முடியும். ஈவன் நீங்கள் பொசிஷன் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கனாலும் கூட. இப்போ இதே இதுதான் வந்து நீங்கள் ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கனாலுமே சேம் திங் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கலாம். நம்ம ஏதோ ஒரு ஸ்டாக் கூட நம்ம எடுக்கலாம். இப்போ ஸ்டாக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா எகெயின் வந்து இப்போ நான் வந்து பை கொடுக்குறேன். இப்போ 1 குவான்டிட்டி என்ன ஆயிருக்குன்னா பை ஆயிருக்கு. இப்போ இதுக்கு வந்து நான் டார்கெட் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னாலுமே இது சேம் திங் தான். நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக வந்து நான் டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன் இன்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இன்ஸ்டன்ட் ஆர்டர் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நமக்கு இது வந்து என்ன அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து இருக்குது அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு கிளியராக என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா இப்போ நான் என்னோட பொசிஷன் எடுத்திருக்கேன், மார்க்கெட்டில் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்கு நான் டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் இதுக்கு அடுத்து நான் போட்டுக்க முடியும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய வந்து ஒரு கஷ்டம் இருக்கும். அதாவது எப்படின்னா டார்கெட் போட்டால் ஸ்டாப் லாஸ் போட முடியாது, இல்லைனா வந்து எல்லாமே சேமாக ஒரே டைமில் ப்ளேஸ் பண்ணணும், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். பட் இதுக்கு அடுத்தலாம் நமக்கு அந்த டவுட்டே வேண்டாம். என்ன அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் எடுக்கிறீங்க. ஸோ உங்களோட டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கிறத சார்ட்ஸில் நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆயிரும். பட் ஸ்டில் இதில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதை வந்து டெஃபினட்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தரோம். அதே மாதிரி வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி தன் அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ கைஸ். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.